ஹாய் ஆல், இன்றைக்கி கார்லிக் ப்ரெட்டோட ரெசிபி பார்க்கலாம். இது நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வார்ம் வாட்டரில் ஈஸ்ட்டு அதுக்கப்புறம் சுகர் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அது ஆக்டிவேட் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அந்த ஆக்டிவேட் ஆன மிக்சரை வந்து மைதாவில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை கொஞ்சம் எண்ணெயும் வந்து ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் ப்ரூஃபிங் விட்டுருங்க. 1 ஹவர் கழித்து நல்லா ப்ரூஃப் ஆன அந்த டோவை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டிடுங்க. அப்புறம் சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. 3 டேபிள் ஸ்பூன் பட்டரில் ஒரு 7 to 8 கார்லிக்கை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஆரிகானோ சீசனிங்கும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு பாதியில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பாதியை வந்து மடித்து விட்டுட்டு அது மேலே அந்த கார்லிக் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து செகண்ட் ப்ரூஃபிங் விட்டுட்டு அப்புறம் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்து ஒரு பட்டர் வாஷ் கொடுத்துருங்க. ஸோ நல்லா சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். வெளியே வந்து நம்ம மைதா ப்ரெட்டெல்லாம் வெளியே வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் செய்கிறது வந்து எவ்வளவோ பெஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.